உமாச்சி காப்பாத்த பக்தி சேனல் நேயர்களுக்கு ரசிகப்பிரிய லலிதாவின் அன்பான வணக்கங்களும் நமஸ்காரங்களும். நேற்று தினம் வசந்த நவராத்திரி லலிதா நவராத்திரியோட ஒரு தொடக்கம், அதாவது முன் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி பார்த்தோம். இன்றைய தினம் நவராத்திரியோட முதல் நாள். இந்த நாள்ல நம்ம எந்த தேவியை வணங்க போறோம், என்னெல்லாம் நம்ம அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் பிரதமை தேதி. இந்த பிரதமை தேதியில சைலபுத்ரி அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான ஒரு நாமத்தோட தேவி நமக்கு காட்சி அளிக்கிறார். இந்த சைலபுத்ரி அப்படிங்கிற அம்சம் யாரோடது அப்படின்னு கேட்டோம்னா பார்வதியோட அம்சம். பார்வதியோட அம்சம் அப்படிங்கும்போது தேவியோட ஒரு அடிப்படை தத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா தாய் அப்படின்னு சொல்றோம். இந்த தாயாக நம்மளுக்கு எப்படி இருக்கான்னா கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கான் அப்படின்னு சொல்லணும். காளை மாடு மீது அமர்ந்து அருள் பாலிப்பவள் அப்படின்னு ஒரு தேவிக்கும் ஒரு வாகனம் இருக்கும் இல்லையா. இந்த வாகனம் கொஞ்சமே விசித்திரமானது அப்படின்னு சொல்லணும். அதாவது தேவிங்கிறது ஒரு இறை மூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். அந்த இறை மூர்த்துக்கு உண்டான அந்த ஒரு வாகனம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த வாகனத்தை எடுத்துட்டோம்னா இறை மூர்த்தத்துக்கும் இந்த வாகனத்துக்கும் என்னமோ சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு பார்க்கும்போது தோணும். ஆனா அந்த வாகனம் எதற்காக அந்த காளை மாடு அப்படிங்கிறது. பொதுவா நம்ம காளை அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்றோம், அடக்கவே முடியாது, காளை அடக்கவே முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆனா இவள் காளை மாட்டின் மீது அமர்ந்தவள் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா நம்ம எதை எப்படி எடுத்துக்கணும் அது அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளோட மனசு அப்படிங்கிறது அதோட தேகம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேயோ ஓடிட்டே இருக்கும். அப்படி ஓடி ஓடி தரை தரிக்கிற ஓடுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதை அப்படியே இழுத்து பிடிக்கணும் அப்படின்னா தேவியோட பக்தி இருந்தாதான் முடியும். இந்த சைலபுத்திரியோட அம்சத்திலையும் நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, சைலபுத்திரி தன்னோட ஈசனுக்காக அப்படி ஒரு அதீத பக்தி கொண்டு அவர் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணிதான் இந்த சைலபுத்திரியா அவதாரம் எடுத்தாலாம். அதனால இந்த காளை மாடு போல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீரமும் தீரமும் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த ஒரு அற்புதமான ஒரு தேவிக்கான அத்தாட்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாவே லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனைக்கு தான் இந்த நவராத்திரி முழுக்கவே நம்மளுக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த அர்ச்சனை அப்படிங்கும்போது 2 விதமா செய்யலாம். ஒண்ணு குங்குமத்தால அர்ச்சனை பண்றது, இன்னொன்னு பல பூக்களால் அர்ச்சனை செய்யறது. பொதுவா பூக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த முதல் 3 நாளும் துர்கையோட அம்சமும் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லுவோம். துர்கைக்கான மலர் அப்படின்னா செந்நிற மலர்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த இளவேநீர் காலத்தோட மலர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மல்லியும் முல்லையும் தான். அதனால இந்த செவ்வரளி பூக்கள், முல்லை, மல்லி இந்த எல்லா மலர்களாலையுமே இவளை சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணலாம். இல்லைன்னா லலிதா அஷ்டோத்திர சதநாமாவளி அப்படின்னு இருக்கு இல்லையா. இதனால நம்ம அர்ச்சனை செய்யும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த வறுமைங்கிறது நம்ம கிட்டேயே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா செல்வ செழிப்போட இருப்போம்னா நாம மட்டும் செல்வ செழிப்போட இல்லாம இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த செல்வ செழிப்பை அள்ளி அள்ளி கொடுக்க போறா சைலபுத்திரி. சைலபுத்திரி பூஜைக்கான நைவேத்தியம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் மற்றும் உளுந்து வடை அப்படின்னு. சர்க்கரை பொங்கல்ல ஒரு பொடி என்ன மேல சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெய்யுடன் கலந்த, அதாவது நெய் மிகுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உளுந்து வடை அப்படிங்கும்போது உளுந்து அப்படிங்கிற தானியம் துர்கைக்கு உண்டானது. இந்த 2 பிரசாதங்களுமே ஒரு ஒரு சிறந்த ஒரு நைவேத்தியமா நம்ம அவளுக்கு படைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். சைலபுத்ரி அப்படிங்கிற ஒரு தாய் வடிவம் அப்படின்னு சொல்றோம். அந்த தாய் வடிவத்தை நம்ம எப்படி கம்பீரமா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த தாய் ரூபமா இருக்கிறதுனால தேவி பாகவத்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யா தேவி சர்வ பூதேஷு மாத்திரு ரூபேன சம்சிதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமஹா அப்படின்னு ரொம்ப அற்புதமா ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்லோகத்தையும் சொல்லி நீங்க வழிபடுங்க. நாளை தினம் நவராத்திரியோட 2ஆம் நாள். 2ஆம் நாள்ல நம்ம எந்த தேவியை வணங்கணும், அவளுக்கு உண்டான பூஜை என்ன, அந்த பூஜைக்கான மலர்கள் என்ன, பிரசாதம் என்னங்கிறத நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம்.